ஹாய் வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சில கருத்துக்கள் சொல்கிறேன், பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு லைஃப்பை மாற்றி ட்ரை பண்ணலாம். சிங்கிளாக வந்து லேடிஸ் வந்து வாழ முடியாது அப்படின்னு பயந்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். நான் 20 வருஷம் அவர்கிட்ட 18-20 வருஷம் அவர்கிட்ட வாழ்ந்தேன் அப்படின்னா ஒரு பயம். ஏன்னா எனக்கு படிப்பில்லை, 2வது வரைக்கும் தான் படித்தேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த பயம் இருந்துச்சு எனக்கு. எப்படி நம்ம போய் தனியாக இருக்க முடியும்? தோட்டங்காட்டில் வேலை செஞ்சு என்னத்தை சம்பாரித்து என்ன பண்ண முடியும்? விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டு தான் சொன்னாங்க, வேண்டாம் அந்த ஆள் உனக்கு கொடுக்க அழிச்சிக்கிட்டே இருக்கு அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் அதை விட்டு போய் என்ன பண்ணுறது? நம்ம போனோம்னு 4 பேர் தப்பாக பேசுவாங்க, என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே 20 வருஷம் போச்சாலும் இருக்கிற சொத்தை என்கிட்ட நகை நட்டு எல்லாம் இருந்து ஒரு 40 பவுனுக்கு இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு. கடைசியில் எதுவுமே மிஞ்சலை. அவர்கிட்ட இருந்துன்னு வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் மிச்சங்கிறது வரல. அதுக்கப்புறம் அப்பா போட்டாங்க, இப்போ இருக்கிற தாலிக்கொடி வந்து அப்பா போட்டாங்க. நான் யூஸ் பண்ணல, பேங்கில் வச்சுருக்கிறேன், அப்படியே இருக்குது. ஒருத்தருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கணவர் எல்லாத்து வீட்லேயும் சில பேர்த்து வீட்டில் இப்போ நடக்கிற இது வந்து அப்படி தான் நடந்து போய்கிட்டு இருக்குது. சந்தேகப்படுறது, தண்ணி போடுறது, அதுவும் கொஞ்சம் பணக்காரங்க வீட்டில் டீசெண்டாக போயிடும். இப்போவுமே அந்த கொஞ்சம் வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் அந்த மாதிரி. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போவாங்க சாதாரணமாக. அவங்க சாயந்தரம் வரும்போது தண்ணி ட்ரிங்க் கண்டிப்பாக பண்ணுவாங்க. லேடிஸ் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, ஜென்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறப்ப வந்து வீட்டில் வந்து பிரச்சனை வரும் கண்டிப்பாக. எப்படி அந்த பிரச்சனை வருதுன்னா, என்னமோ மனைவி வந்து வேலை செய்யாத மாதிரி, கணவர் தான் எல்லாம் வேலை செஞ்ச மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே அந்த இது பூந்து அவங்கள போட்டு திட்டுறது, அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, சாப்பாடு சரியில்லைக்கிறது, திரும்பவும் காசு கேட்குறது, குடிக்க காசு வேணும்னு கேட்குறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் நிறையா இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில பெண்கள் வந்து உண்மையாக சொல்கிறேன், நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம வந்து கேவலமாக இருக்கக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்மளை பற்றி இழிவாக பேசக்கூடாது, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சால்வ் பண்ணிடலான்ட்டு அவங்க கேட்டால் கூட காதில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிறது, கழுத்து இருக்கிறது எல்லாம் கழட்டி கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் நாளைக்கு இருக்க வரைக்கும் கழட்டி கொடுக்குறாங்க. லாஸ்ட் மினிட்ல தாலி கூட கழட்டி கொடுத்து குடிக்கிற கணவர்களும் இருக்காங்க. அது கடைசிக்கு என்ன ஆகுது? நம்ம நினைக்கிறோம் பக்கத்து வீட்டில் வந்து கேவல்பட்டுருவோம், அமைதியாக சண்டை இல்லாத மாதிரி நடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இருக்கிறதுக்கு வீட்டுக்கு அந்த யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத சொத்துனா நகை இதுக்கு தான். அதெல்லாம் தெரிச்சு போயிடும். போனதுக்கப்புறம் நமக்கு அப்போ தோணும், ஏன்டா கடைசியில் இப்படி ஆச்சுன்னு. மொத்தத்துக்கு வெளியே வீதியில் வந்து உட்கார நிலைமைக்கு வந்துடும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கணவர் வந்து குடிய விடாமல் எப்போ உங்களை தொந்தரவு பண்ணுறாரோ அவர் என்றைக்குமே திருந்தி வரவும் மாட்டாங்க. நம்ம அதிலிருந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும், நம்மளும் 4 பேருக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படிங்கிற அதையும் நம்பாதீங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு குழந்த பையனோ பொண்ணோ இருந்தால் அதை படிக்க வச்சு அது மூலிமா நீங்கள் சம்பாரித்து உங்களுடைய ஆசையோ கனவுகள் நிறைவேற்றலாம். உங்கள் கணவர் மட்டும் இது ஆம்பளை பார்த்தேனே திட்டிடாதீங்க. நான் அந்த அளவுக்கு அனுபவித்து வாழ்ந்துருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு நல்ல ஒரு ஃபேமிலியில் தான் அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் குடும்பப்பட்டு கஷ்டப்பட்டு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நினைப்பேன். ஒரு நாளைக்கு ஏதாவது சந்தோஷமாக இருக்கலாமா, இருக்க முடியாதான்னு நினைப்பேன். அன்னைக்கு தான் ஃபுல்லாக போட்டு வந்து என்னை அடிக்க மாட்டாங்க. வீதியில் வேணும்னே போட்டுட்டு ஆலப்பறை பண்ணுவார். வண்டியை கொண்டு டம்முன்னு போடுவார், கேட்டில் இடிப்பார், இல்லை கீழே போட்டுட்டாங்கன்னே உட்காருவார். என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அது ஒரு டைம் அப்படித்தான் பெரிய பிரச்சனையாகி வீதியில் எல்லாம் கூட்டிட்டாங்க. எல்லாம் கூட்டி பார்க்குறாங்க. நான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரல. வெளியிலேருந்து கத்துறாரு, தெலுங்கில் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு, எல்லாம் பிடிச்சி திட்டுறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணினேன், கட்டல் இந்த பெட்டுக்கு அடியில் போய் நானும் என் குழந்தைய கூட்டிகிட்டு, 1.5 வருஷம் குழந்தை, சின்ன பொண்ணு, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு பெட்டுக்கடியில் போய் படுத்துக்கிட்டேன். இங்கே படுத்தா வந்து கூப்பிட மாட்டார்ல அப்படின்ட்டு பார்த்தா அந்த பெட்டுக்கடியில் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு என்னைய பிடிச்சிக்கிட்டு வெளியில். நான் வராமல் அந்த பெட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த 4 சைடும் இருக்கும்ல, அந்த என்னமோ சொல்லுவாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு நான் கெட்டே இழுத்து பிடிச்சிட்டு வரல வெளியே. அது கெட்ட வார்த்தையாக பேசுகிறாரு தெலுங்கில். ஐயோ மானமே போயிடுச்சு எனக்கு. வீட்டில் எல்லோரும் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. ஏதோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அது அவன் கழுத்தை பிடிச்சி, ஆமாம், வெளியே இழுத்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எனக்கு மூச்சு பேச்சு வரல. அப்புறம் வெளியில் இருக்கிறவங்க வந்து விளக்கி எடுத்து விட்டு வெளியில் கொண்டு போய் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டாரு.
அது எதுக்கு அப்படி பண்ணணும், எதுக்கு அந்த அலப்பறை, திரும்ப நார்மலாக தான் வந்து வீட்டில் உட்கார்றாரு, சாயந்தரம் சாப்பாடு எல்லாம் நடக்குது, எல்லாம் தான் மாமலாக போகுது. நானும் எப்படியாவது திருந்திடுவார்னு பார்த்து திருந்தவே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு குடிச்சிட்டு வந்து இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் ஹெல்ப் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. நான் அதை தான் சொல்லுவேன். நம்ம கணவர் திருந்திடுவார் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன ஒரு 10 பைசா 5 பைசா சேர்த்து வச்சுக்கோங்க, சேமித்து வச்சுக்கோங்க. குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு உதவும். நீங்கள் வந்து எந்த செஞ்சாலும் அவங்களுக்காக இறக்கப்பட்டு செஞ்சிங்கன்னா அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு என்ன, அப்பா அம்மா எனக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருந்ததுனால 2 பொண்ணையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாருங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.